திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு திரு K.S. ராதாகிருஷ்ணன், இப்போ அதிமுக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை அறிவித்திருக்கிறது. உங்கள் பார்வையில் அந்த கூட்டணி முடிவாகிவிட்டதாக நினைக்கிறீர்களா? மாற்றம் ஏதேனும் வர வாய்ப்புண்டா? இல்லை அவங்க கூட்டணி மார்க்சிஸ்ட் அவங்க கூட இருக்கிறாங்க, அதில் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. எங்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இன்னி என்ன அணிகளாக இது ப்ரீமெச்சூர், இன்னொன்று கொஞ்சம் இன்னி காலங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறேன். மாநிலங்களவையை பொறுத்தவரையிலையும் நாங்கள் கடந்த காலங்களில் இவ்வளவு குறைவான ஓட்டுகளை பல சமயங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. 67 கூட்டணி சமத்தை வெற்றி பெற்ற வச்சோம். 80களில் வைகோபாலசாமி, டிஆர் பாலு, அதுக்கப்புறம் இப்போ கனிமொழிக்கு வாக்கு இல்லாமல் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டோன்னு சொன்னீங்க ஒரு குற்றச்சாட்டை, காங்கிரஸ்காரங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இப்படிலாம் வெற்றி பெற்றிருக்கோம். அந்த அளவில் மாநிலத்தில் எங்களை வெற்றி பெறுறதுக்கு எல்லா யுக்திகளும் நாங்கள் வகுத்திருக்கோம், வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது. எங்கள் தலைவர் அதுக்கான பணிகளை செஞ்சார், தளபதி அதை கவனிச்சிட்டு இருக்காரு. வெற்றி பெறுவோம் மாநிலத்தில். அது ஒரு புறம். இந்த நாடாளுமன்ற கூட்டணி என்பது இன்னும் 10-15 நாள் ஆகும் சரியாக அது ஒரு சேஃப் ஆகிறது, அது ஒரு உருவகம் எடுக்கிறதுக்கு. அந்த அளவில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வேறு, மாநிலங்கள் அவர் டாக்டர் சமரஸ் சொன்னாப்புல அது வேறு. அதுக்கான இந்த மாநிலங்கள் தேர்தல் நாங்கள் வெற்றி பெறுவோம். திருச்சி சிவா வெற்றி பெறுவார். அதுக்கான யுக்திகளை நாங்கள் வகுத்திருக்கோம், வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த தேர்தல் நாடாளுமன்ற ஒருவேளை வந்தாலும் கூட உங்களுடைய விலக்கிக் கொள்ள மாட்டீர்களா? இல்லை, தேமுதிக ஒருவேளை வந்தால் வரல, நாங்கள் அழைச்சிருக்கிறோம். முடிவெடுக்க வேண்டியது அவங்க. தேமுதிக இல்ல கொஞ்சம் முடிவெடுக்க. இதனால இதுல இயலாமை எல்லாம் ஏன்னா நாங்க எமர்ஜென்சி நேரத்துல திமுக அழிச்சிட்டாங்க. ராஜீவ் 2 சீட்டு தான் எழுந்து வந்தோம். இறக்கங்களை ரொம்ப பார்த்த திமுக. இவ்வளவுதான் இல்லை, இவ்வளவு இறக்கங்கள் 16 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியல. அதுக்கு பிறகு திமுக வந்தது. அதனால திமுக எல்லாம் இயலாம முடிஞ்சு போச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஒரு தேர்தலில் ஏற்ற இருக்க எல்லாருக்குமே இந்திரா காந்தி தோத்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர் தோத்தாரு, எல்லாரும் இயற்கை அரசியல்ல ஒரு கிராஃப் தான் ஏற்ற இருக்கு. அதனால இந்த தேர்தல் நாங்கள் தோத்து விட்டோம், எங்களுக்கு இயலாமன்னு நீங்க முடிவெடுக்க முடியாது. ஆனால் நாங்களும் பிரகாசமாக எங்கள் வெற்றி இருக்குது. நாங்கள் அதுக்கான யுக்திகளை வகுத்துட்டு இருக்கோம், படிவங்கள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு டெய்லி 100 பேர் 50 பேர் பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் எல்லா தொழிலும் கேட்டுக்க. அதனால எங்களுக்கு இயலாமங்கிறதெல்லாம் வேற யாராவது பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை. இல்லை, 17 ஆண்டு கால ஒருவேளை ஜோதிடத்தை அவர்கள் நம்ப மாட்டார்கள். 17 ஆண்டு காலத்துக்கு என்ன திசை இருக்கோ அந்த திசை அவர்களுக்கு முடிந்து விட்டது. ஒரு விஷயம் என்ன சொன்னால் தொடர்ந்து பார்க்கணும். நான் ராதாகிருஷ்ணனுடைய வாதத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்காக எவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்டது, என்னென்ன அறிக்கைகள் வெளியிட்டார்கள், என்னென்ன வாதங்கள் பேசப்பட்டது, வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், பேசணும் பேசவில்லை அப்படிலாம் சொன்னாங்க, கிடைக்கல. ஆக ஒருதலை காதலாக அவர்கள் பல்வேறு கட்சிகள் அவ்வளவுதான். அதை முடிவெடுக்க வேண்டியது அவங்க கட்சி வேற, தேமுதிக அதனுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி தேமுதிகவின் முடிவு மாறி இவர்கள் பக்கம் வந்தால் இவர்களுடைய முடிவு மாறுமா? திமுகவின் முடிவு, அதாவது திருச்சி சிவாவை அறிவித்திருக்கிறது. அவரே நேற்றுக்கு எல்லா இண்டிகேஷனும் கொடுத்திருக்காரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. தேமுதிக ஒருவேளை திமுகவோடு வரும்போது நிச்சயமா அதுக்கான நாடாளுமன்ற வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ திமுக என்ன நிலையில இருக்குதோ அதே நிலைமையில தான் பாஜகவும் இருக்குது. நேற்றுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாகவே நாங்க தேமுதிகவோடு கூட்டணி பேச போறோம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்லல, ஒரு மாதமாக அவர் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா தமிழறிமணியன் உள்ளிட்டவர்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட மோடி அலை அப்படிங்கிற ஒரு பெரிய அலையெல்லாம் இருக்கிற நேரத்துல கூட இன்னமும் அவர்களுக்கு தயக்கம் இருக்குது. இது 2 பேரையும் ஒரே மாதிரி குழப்பிட்டு தான் இருக்கிறார் அவர். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளையுமே ஒரே அளவில் சம அளவில் குழப்பிட்டு இருக்கிறாரு. யாருக்கும் பெரிய அளவுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுக்கல அவர். இன்னைக்கு இவர் பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறாங்க, இல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காங்க. மதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த முடிஞ்சிருக்கிறது, ஐஜேகேவோட பேச முடிஞ்சிருக்குது, மற்ற கட்சிகளோட பேச முடிஞ்சதே தவிர இன்னும் பாமகவும் கூட வெளிப்படையாக அவங்க இன்னும் வரல. பாமக தரப்பில் இருந்தும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இன்னும் வரல. பாரதிய ஜனதா கூட்டணியில் இதுவரை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்ற பட்சத்தில் தேமுதிக இதில் பங்கேற்காமல் விட்டால் மட்டும்தான் அதை அவர்கள் பாஜகவோடு சேரப்போகிறார்கள் என்பதற்கான அடையாளமாக நாம் கொள்ள முடியுமா? அப்படியும் எடுத்துக்கலாம். என்னன்னா இப்போ ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீண்ட காலத்து திட்டத்தையும் அவர் யோசிக்கலாம். இந்த ஒரு குறுகிய காலத்தில் கிடைக்கிற ஒரு லாபத்திற்காக நம்ம 2016 சட்டமன்ற தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலையும் விஜயகாந்த் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னொரு சிக்கலும் அதுல என்ன வருதுன்னா,
ஆல்டர்னேட் ஃப்ரண்டா தான் இதுவரைக்கும் அவர் இருந்துட்டு இருக்கார். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கான ஒரு ஆல்டர்னேட்டா வந்துட்டு இருக்கிறவர். பிஜேபி ஒருவேளை அதுக்கான மாற்று ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் வளரும் போது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில பெரும்பங்கு தேமுதிகவினுடைய வாக்காக கூட அது இருக்கலாம். தேமுதிக இந்த ஓரிடத்தை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இது தேவையில்லை என்று நினைக்கும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, அதாவது தேமுதிகவை பொறுத்த மட்டும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாலே அதனுடைய செல்வாக்கு எந்த அளவில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இனி வருங்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம் அது வெளிப்படையான அந்த உறவுகளில் எந்த இருக்கிறது தெரியும். திமுக அல்லது பாஜகவோடு தான் வரணும். திமுகவுடைய நிலைப்பாடு என்பது உலகறிந்த விஷயம். இன்னைக்கு உலகம் தமிழக இந்தியா முழுவதும் ஊழலினுடைய அடிப்படையில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்கின்ற அளவில் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரில் காங்கிரஸும் அதற்கு கையாளாக இருந்ததால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கிறது. அதே மாதிரி கைக்கு ஆளாக இருந்தது, அதனால கையாளாக இருந்த காரணத்தினால இப்ப இவர்கள் இருவருமே மக்கள் மன்றத்திலே எப்படி செயல்பட்டார்கள் என்பது அவர்கள் மக்கள் தண்டனை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக தோற்கக்கூடிய ஒரு கூட்டணியிலே போய் சேருவதற்கு விஜயகாந்த் அரசியல் ரீதியாக அப்படி முடிவெடுப்பார் என்று யாருமே நம்ப மாட்டார்கள். ஒன்று, ஊழல் ஒரு பக்கம் இந்தியா முழுவதும் இருந்தால் கூட தமிழகத்தை பொறுத்த மட்டிலே தமிழர்களுடைய வாழ்வு, இலங்கை தமிழர் பிரச்சனை, அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரசுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது, இந்த வகையிலே தமிழகத்தினுடைய மிக முக்கியமாக ஊழலுக்கு ஓடு சேர்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய விஷயம். ஆகவே அதிலையும் விஜயகாந்தனுடைய நிலைப்பாடு தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. கட்சியினுடைய எதிர்காலம், தமிழகத்தினுடைய எதிர்காலம் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது 2016 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து விஜயகாந்த் எந்த பக்கம் வருவார் என்பது உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுங்க. ஏன்னா நான் சொன்னேன்னா திமுக போலவோ அல்லது காங்கிரஸ் போலவோ மற்ற கட்சிகள் போலவோ கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அவர் எங்கே இருப்பார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இப்போது சொல்லுவதற்கு அவசியம் இல்லை. அது குறித்து உங்கள் ஊகம் ஏதாவது உண்டா? எதை கொடுத்துங்க? விஜயகாந்த் அவர் இப்போ எந்த இடத்துக்கு போனால் லாபம் வரும், அது நான் அப்படி இருந்தால் கூட அதான் நினைப்பேன். தேமுதிக நிலையில் விஜயகாந்த் நிலையில் நான் இருந்தால் கூட எங்கே போனால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்க முடியும். அதனால் என்ன மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று பார்க்கலாம். அப்படி அவர் ஒரு வகையில் லாபத்தை எதிர்பார்க்கிறார். அந்த லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அதிமுகவோடு போக முடியாது என்பது முடிவடைந்தது. இப்பொழுது மிக மிக தேவை எப்படியும் உங்களோடு அவர் சேர்ந்தால் அவருக்கு லாபம் இல்லை. இல்லை, லாபம் அவர் சேர மாட்டார். இப்போ இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, பிஜேபிக்கு வாங்க வாங்கன்றாங்க, திமுகவுக்கு வாங்க வாங்கன்றாங்க, காங்கிரஸுக்கு வாங்க வாங்கன்றாங்க. அதிமுக வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்குதா? நாங்கள் எங்களுடைய ஒரே கொள்கை மக்களால் நான். எப்பவாவது சொல்லியிருக்குதா நீங்க கேட்க முடியல இல்லையா? எப்படிங்க? எப்பொழுதாவது இப்படி சொல்லி இருக்கிறதா நீங்க கேட்க முடியல இல்லையா? இல்லைங்க, இந்த காலம் வரும்போதுங்க நீங்க இன்னைக்கு பேச்சு தான் இன்னைக்கு பேச. நீங்க 10 வயசுல நான் என்ன விளையாடணும் தெரியுமா? நான் அந்த விளையாட்டு இப்போ விளையாடுவீங்களா? இப்பொழுது என்ன பருவம், என்ன நிலை, என்ன எதை பற்றி இப்பொழுது நாம் பேசிக்கணும், அதனுடைய குறிக்கோள், எண்ணம், லட்சியம், அதை பற்றி பேச வேண்டும். ஏதோ வாய்தா போன விஷயத்தை இப்ப பேசுறது உதவா. என்ன செய்ய, பாளையப்போன மக்களுக்கு பழையதெல்லாம் நினைவிற்கு வந்து தொலைகிறதே. நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து யாரும் தங்களுடைய வாழ்வை பின்னோக்கி பார்த்து, என்ன சிங்கம் கூட போனால் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி ஒரு பார்வை பார்ப்போம். நம்ம நடந்து வந்த பாதை எப்படி அப்படி பார்க்கலாம், தவறில்லை. தொடர்ந்து பேசலாம். உங்களிடம் மீண்டும் வரேன் நான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடர். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு